வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். கடகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு அதிகமாக ஆக போகுது. ஆரம்பத்தில் சில வேலைகள் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட முயற்சி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சுட்டு, அதை நீங்கள் ரொம்ப சக்ஸஸாக ஒரு நல்ல சமாளித்து முடிச்சிருவீங்க. மேலதிகாரிங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட போகுது. கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில. புதிய புதிய வேலை வாய்ப்புலாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அதாவது ரொம்ப எதிர்பார்த்து புதிய வேலை கிடைக்கிறதுக்கு தகவல்கள் ஏதாவது காத்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த சக்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மெதுவான ஆனால் ஒரு உறுதியான ஒரு முன்னேற்றம் காணப்படும் சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. பழைய வாடிக்கையாளர்களோட ஆதரவோட புதிய புதிய வாடிக்கையாளர்களும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்க போறாங்க. புதிய புதிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்க செய்யாதீங்க. இருக்கிறத பேலன்ஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்கு யோசிங்க. புதிய முதலீடுகளுக்கு மட்டும் இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பண வரவு பொறுத்த வரைக்கும் திருப்தியாக இருக்குது. குடும்ப தேவைகளுக்காகவோ இல்லை வீட்டு செலவுக்காகவோ கொஞ்சம் கூடுதலாக செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிளான் பண்ணி நீங்கள் என்ன இது முக்கியமான செலவு அப்படிங்கிறதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸில் கூட கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய கடன் தொடர்பான கவலைகள் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட போகுது. பெற்றோர் மற்றும் மூத்தவர்களோட ஆதரவுலாம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது ஒரு நல்ல செய்தி பற்றி பேச்சு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. உறவினர்கள் கூட இருந்த மனக்கசப்பு கூட தீரப்போகுது கடக ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் நல்லாயிருக்கும். எந்த ஒரு விஷயம் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனசு அழுத்தத்தை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தரும். சாப்பிட்ற விஷயங்களை கொஞ்சம் லைட்டு ஃபுட்டு சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு மேம்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி தூக்கம் கொஞ்சம் நல்லா கடைபிடிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தூங்க கிடைக்கிற டைம் நல்லா தூங்குங்க. நல்லா தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்திக்கோங்க. தண்ணி அப்பப்போ குடிச்சிட்டே இருங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கிடும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் ரெடியாக ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது இந்த வாரம் பொறுத்தவரையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு. இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் எதுன்னு பார்க்கும்போது திங்கள், வியாழன். இந்த 2 நாட்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 2, 7 இந்த 2 நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நம்பராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். கலர் ஒயிட் கலரும் லைட்டு ப்ளூ கலரும் உங்களுக்கு நிறைய லக்கி கலராக இருக்கும். இது உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் கடகம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் குடும்பம், உணர்வுகள் மற்றும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக தான் இருக்குது. பொறுமையோட நம்பிக்கையோட எந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெற போகுது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் அவங்க கூட பகிர்ந்தணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி இதை நீங்கள் பார்க்கறது. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.